நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் கிடைக்கும். ஸோ, அதில நம்ம கிவ்அவேவும் குடுப்போம். நம்ம லைவ் ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா, 2 டேஸ் ஒன்ஸ் அந்த எல்லா செட்டப்ஸ் கிடைச்சா நல்லாவே போவும். அண்ட் தென் கிவ்அவே குடுத்துட்டு தான் இருக்கிறோம். லைவ் எப்போ போகும் அப்படிங்கிறத ப்ரியராவே நம்மளோட சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அண்ட் தென் ட்ரேடிங் சிக்னல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு 1 அல்லது 2 இருக்கும். ஓவரால் ஒரு வாரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, 7லிருந்து 10 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ, என்ன ரீசனால மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுது அப்படிங்கிற சார்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டு, டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா ஷார்ட்டுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிருவோம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்றதுக்கு யூடிலிட்டி தேவைப்படுது அப்படின்னா, டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் ஃபீஸ் இஷ்யூ எதுவுமே இல்லாம. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற லிங்க்கும் குடுத்திருப்போம். ஆல்ரெடி நீங்க வந்து அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஐபி சேஞ்ச் பண்றதுக்கான ஸ்டெப்ஸுமே நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு வந்து விஐபிஎஸ்எஸ் கிடைச்சிரும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, டெபாசிட்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ ரீசென்ட்டா நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் நம்ம லைவ் ட்ரேடுக்காக. ஒரு $75 டெபாசிட் பண்ணியிருந்தோம். அப்படி $500 டெபாசிட் பண்ணியிருந்தோம். ஸோ வித்ட்ராவல் பண்ண டேட்ட பார்த்தோம் அப்படின்னா, சேம் டேலே வித்ட்ராவல் குடுத்துருப்பேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ ஷோ பண்றேன். 14ஆம் தேதியும் டெபாசிட் பண்ணியிருக்கேன். 16ம் டெபாசிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வித்ட்ராவல் ஹிஸ்டரிய வந்து தெளிவா பார்த்துக்கலாம். அந்த $76 அப்படிங்கிறத சேம் டே நமக்கு வந்து வித்ட்ராவல் ஆயிருச்சு. அண்ட் தென் அந்த 55 அந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே நமக்கு வந்து சேம் டேல வித்ட்ரா ஆயிருச்சு. ஸோ வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். அண்ட் தென் நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து அஷ்யூர்டா இருக்கு. Flipkart வவுச்சரா இருக்கட்டும், Amazon வவுச்சரா இருக்கட்டும், Chromaவா இருக்கட்டும். அண்ட் தென் நீங்க வந்து ட்ரிப் போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 50,000 வொர்த் உள்ள கிஃப்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும். அண்ட் தென் அடிஷனல் ஃபீச்சர்ஸா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸுக்குமே வந்து போனஸ் இருக்கு. போனஸ வந்து நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ லிமிட்டேஷன்ஸோட இருக்கு. அண்ட் தென் போனஸ் ஆக்டிவேஷன் பண்ணிட்டா நமக்கு வித்ட்ராவல் பண்ண முடியாம போயிடுமா அப்படிங்கிற மாரி எதுவுமே கிடையாது. ஸோ போனஸ்க்கும் உங்களோட கேபிட்டலுக்கும் எந்தவித வித்தியாசங்களும் கிடையாது. எந்த டைம்னாலும் நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். டெபாசிட்ஸுமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நம்ம ட்ரேடிங் ரிலேட்டடா கூடிய எல்லா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு முழுக்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். அண்ட் தென் ட்ரேடிங் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த டவுட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்துருக்கிறேன். அண்ட் தென் வீடியோக்கு கீழயும் குடுத்துருக்கிறேன். அண்ட் தென் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்ட் அனலைசிஸா இந்த சார்ட்ல பார்த்துடலாம். இந்த வீடியோல கோல்டோட டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போறோம். எங்க பை பண்ணணும்? எங்க எக்ஸிட் ஆகணும்? அண்ட் தென் எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவே தெளிவா சொல்லுவேன். வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். நீங்க லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வாரத்தில நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நான் மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் குடுத்திருந்தேன். அண்ட் தென் நீங்க அத மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் வியூல போயிட்டு நம்மளோட சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன ரீசனால பை ஆகும், செல் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா குடுத்திருப்பேன். இப்போ கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, போத் பை அண்ட் செல் இருக்கு. எங்க பை பண்ணணும்? எங்க செல் பண்ணணும்? காமிக்கிறேன். ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல ப்ராப்பரா அதோட ட்ரெண்ட வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். ப்ரொஜெக்ஷன் பண்றது மூலமா நீங்க எடுத்த ட்ரேட் வந்து லாஸ்ல இருந்தாலும், ட்ரெண்ட பேஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பை ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு நல்லா ஃபால் தான் ஆகும். லாஸ்ல தான் ஆகும். பட் நீங்க ட்ரெண்ட பேஸ் பண்ணி கரெக்ட்டா எடுத்திருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் அகைன் ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ லாஸ்ல போயிட்டு அகைன் வந்து பாசிட்டிவா முடியறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றோம் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் இனிஷியலா வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா ஒரு 5 மாசமாவே சைட்வேஸ்ல இருந்துச்சு. எப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் ஒரு பிரேக் கொடுத்து 2300 வந்ததுமே. மார்க்கெட் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிளியரா ஒரு கன்சால்டேஷன் ஆச்சு. கன்சால்டேஷன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ன்னு அர்த்தம். ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். புதுசா எந்த ஒரு ஹையுமே இருக்காது. எந்த ஒரு லோவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு கன்சால்டேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அத கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அப்பதான் வீடியோஸ் வந்து புதுசா பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவா புரியும். போத் நம்ம வந்து பிகினர்ஸ்க்கும் சரி, மிட் ரேஞ்ச் ட்ரேடர்ஸ்க்கும் சரி, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் சரி யூஸ்ஃபுல் ஆகுற மாரி தான் இந்த பதிவு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். சைட்வேஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணா தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் எந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். அதையும் கிளியரா உங்களுக்கு வந்து டிரா பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் மார்க்கெட் இந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளியரா
ஒரு ஹைலேருந்து ஒரு லோ வந்திருக்கு. ஒரு ஹை போயிருக்கு. அகைன் ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கிளியரா ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டில் இருந்தே மார்க்கெட் வந்து மாறி இருக்கு. அப்போ அடுத்த ட்ரெண்ட் என்ன? ஓவராலா டே டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம இப்போ அனலைசிஸ் பண்ணிடலாம். டே டைம் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு ஆ அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அத கிளியரா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா? இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. கிளியரா நம்ம வந்து ட்ரெண்ட ப்ரொஜெக்ட் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. பேரலல் ட்ரெண்ட். சாரி ஃபார் ட்ரெண்ட் லைன் மட்டும். இங்கேருந்து லோ ஒரு ஹை இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ ஓவரா என்ன ஆயிருக்கு? ஒரு கன்சால்டேஷன்லேருந்து ட்ரெண்டே மாறி இருக்கு. ட்ரெண்டு மாறும்போது ஒரு லோல இருந்து ஒரு ஹை போயிருக்கா? அகைன் ஒரு லோ. இந்த இடத்துல நம்மோட இம்மீடியட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு லோ ட்ரெண்ட் லைன் ஓபன் பண்ணி கிளியரா ஒரு பிரேக் அப் கொடுத்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது. எந்தவித ட்ராப்ஸுமே கிடையாது. மார்க்கெட்னா இப்படி தான் ஏமாத்தும் அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. மார்க்கெட் டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெளிவா அதோட மூவ்மெண்ட்ல போயிட்டுருக்கு. இப்போ டைரக்ஷன் வந்து பை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தபடியா நம்ம ட்ரா பண்ணக்கூடிய வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்மளோட முதல் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2450. ஏன் இந்த ஜோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணி தான் மேலே போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸா இருந்த இடம் நமக்கு வந்து என்ன இருக்கு? சப்போர்ட்டா மாறியிருக்கு. கிளியரா அத மென்ஷன் பண்ணிடுறேன். இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனும் கூட. சப்போர்ட் S1. அண்ட் தென் அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா 2383. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அப்படிங்கிறதுனால அத வந்து நான் நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன்னா வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இன்சைட் சப்போர்ட் S1. சாரி, ரைட் சைட் கொண்டு வந்துடுறேன். இது நம்மளோட சப்போர்ட் S1. ஸோ அடுத்தபடியான நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹையா 2484 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிருந்துச்சு. அது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதையும் நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதுக்கு வந்து R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸ் R1. அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைனை வந்து ஒபே பண்ணும். கரெக்டான ட்ரெண்ட் லைன் பாருங்க. இங்கேருந்து போகிற நமக்கு லைனும் சரி, இங்கேருந்து போகிற லைனும் சரி, இங்கேருந்து போகிற லைனும் சரி, எங்கே மெர்ஜ் ஆகுதோ அதுதான் நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நமக்கு அடுத்து மெர்ஜ் எங்கே ஆகுது பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா 2450லேருந்து 2440 வந்து மெர்ஜ் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க. ஸோ அப்போ மண்டே வந்து மார்க்கெட் ஹையா போச்சு அப்படின்னா 2455 வரைக்கும் போகும். இன்கேஸ் மண்டே ஹை போகலை அப்படின்னா அடுத்தடுத்து வர நாட்களில் வந்து கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் மண்டே டியூஸ்டே வந்து க்ளோசிங் வந்து நமக்கு 2530 அந்த மாதிரிலாம் வச்சுச்சு அப்படின்னா கோல்டு அடுத்தபடி நமக்கு 2570 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2440லேருந்து 50. கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் கன்வர்ஜென்ஸ் ஆயிருக்கு. கன்வர்ஜென்ஸ்னால் மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் மென்ஷன் ஆகலையே, ஒன் செகண்ட் செக் பண்ணிடுறேன். ஸோ ட்ரா ஆகலை, மேனுவலாக ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட 2 ட்ரெண்ட் லைன் கன்வர்ஜென்ஸ் ஆயிருக்கு. கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அதனால் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 R1. இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக இருந்தது ATH. ட்ராப் பண்ணுறது எதுவுமே வர மாட்டேங்குது. ஒன் செகண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. R1.
இது வந்து ஏடிஹெச். ஸோ இப்போ கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ அதோட ப்ரொஜெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுதா பீரிஷ் ஆகுதான்னு சொல்லிட்டு என்னென்ன ரீசனால் புல்லிஷ் ஆகுது, என்னென்ன ரீசனால் பீரிஷ் ஆகுது அப்படிங்கிறதையுமே தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போது மார்க்கெட் நமக்கு பிரேக் பண்ண ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 2483. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து 2 ப்ரொஜெக்ஷன் ஆகும். ஒன்று பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணும். இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு ஹை போகும். இது என்னோட முதல் ப்ரொஜெக்ஷன். ஸோ 2வது ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணி ஒரு ஹை போனதும் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகும். ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கிறதுனால ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு லோ போய் அகெயின் ஒரு ஹை போயிட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 2 ப்ரொஜெக்ஷன் இருக்குது. என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல வந்து ஒரு பை ப்ரொஜெக்ஷன் லாங், இந்த இடத்துல வந்து ஒரு பை எடுத்துக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இதுவாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2வது லோவாக 2470 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக இருக்கும். 2வது ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டு 2870 போச்சு அப்படின்னா இங்கேருந்து 2850 போகும்போது ஒரு செல் கால் எடுத்துக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2450 லோவாக வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்குல்ல. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம 2470 அப்படிங்கிறத வச்சுப்போம். இப்போது என்ன ரீசனால் பை ஆக போகுது, என்ன ரீசனால் செல் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். முதல் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பை. ஸோ அதோட பாத்வே போட்டு காமிக்கிறேன். ஒரு லாங் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எந்த இடத்துல இருந்தால் 2483. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2458 சாரி 2548. ஸோ வீடியோஸில் வந்து 458 அந்த மாதிரி சொல்லியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட லோவாக 2470 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக நம்ம வந்து வச்சுருக்கோம். அதோட மூமெண்ட் வந்து ஒரு லோ ஆகிட்டு ஒரு ஹை ஆகும். இங்கேருந்து ஒரு லோ ஆகிட்டு ஒரு ஹை. என்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முதல் காரணம் வந்து கேண்டில் 6 பேட்டர்ன் படி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் நம்ம வந்து சாலிடாக வந்து பார்க்க முடியுது. ஒரு பையிங் ப்ரெஷர் இங்கே இருக்குது அப்படின்னு அதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். பையிங் மொமெண்டம் கேண்டில் இங்கே இருக்குது. அண்ட் தென் 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கேண்டில் 6 பேட்டர்னில் டபுள் எதுவுமே இல்லை, ட்ரிபிள்லையுமே எதுவும் இல்லை. அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் வந்து ரொம்பவே தெளிவாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை நான் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக பாருங்கள், இங்கேருந்து ஒரு லோ ஆகி ஒரு ஹை, ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை, இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணால் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக டச் பண்ணணும். இந்த இடத்த ரீடச் பண்ணிட்டும் கண்டிப்பாக போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் டேரெக்டாகவும் போகும். ஸோ டேரெக்ஷன் அப்படிங்கிறது பை தான், அதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. அந்த ப்ரொஜெக்ஷனும் நான் வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஒரு டபுள்யூ பேட்டர்ன் அதோட பார்த்து பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு லோவாக இருக்கா, ஒரு ஹை, ஒரு லோ, அகெயின் வந்து கண்டிப்பாக ஒரு ஹை தான் ஆகும். இதை வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியை குறைச்சி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண ஜோனை கண்டிப்பாக மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ரீடெஸ்ட் தான் பண்ணும். ஸோ அப்போ நம்ம ரீடெஸ்ட் ஏரியா இது 2486லேருந்து 85 அப்படிங்கிறது நம்மளோட ரீடெஸ்ட் ஏரியா. அதை கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் என்ட்ரி ஜோன் ஃபார் பை. இது நம்மளோட சப்போர்ட் ரீடெஸ்டிங் ஏரியா ப்ளஸ் பையிங் ஜோன். கிளியராக அது வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இது நம்மளோட ரீடெஸ்டிங் ஏரியா ப்ளஸ் பையிங் ஜோன். இப்போது மார்க்கெட் என்னென்ன ரீசனால் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒன் செகண்ட் சொல்கிறேன். நமக்கு 2482 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் கண்டிப்பாக பண்ணோம். அண்ட் தென் கேண்டில் 6 பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டமில் கேண்டில் கிடச்சிருக்கு. அண்ட் தென் டபுள் ட்ரிபிளில் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை, டபுள்யூ பேட்டர்னும் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த ஜோனுக்கு போக போகுது. இது வந்து மார்க்கெட் கிளியராக ஒரு பையிங் ஆகிறதுக்கான ரீசன் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். XAUSD/கோல்டோட பை அண்ட் செல் ப்ரொஜெக்ஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 18/8/24 அப்படிங்கிறது இன்றைக்கி டேயோட ப்ரொஜெக்ஷன்.
இத பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். தம்ப்நெயில் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே தெளிவா ட்ரா பண்ணிட்டேன். இதில உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிறேன். ஸோ, இப்போ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ பியரிஷ் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, மூவ்மெண்ட்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சேம் தான். பட் நம்ம பையிங் ஜோன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு இந்த ஜோன் போனதுமே நமக்கு வந்து செல் ஆகும். ஷார்ட் எங்க இந்த ஜோன். டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து முதல் டார்கெட் பிரைஸை ரீடெஸ்ட் பண்ண ஜோன் வந்து 2450 இருக்கும். ஸோ லேட்டரா இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து செல் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் 2450க்கு கீழே போகாத வரைக்கும் அகெயின் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர்லேயே தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக இருக்கும் 2574. என்ன ரீசனெல்லாம் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தான். ரெசிஸ்டன்ஸை ஒபே பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகும். இது தவிர்த்து வேறு எந்த ரீசன்ஸுமே கிடையாது. முழுக்க முழுக்க அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ இப்போ ஓவராலாக பையும் பார்த்தாச்சு, செல்லோட ரியாக்ஷனும் பார்த்தாச்சு. இதை நம்ம டிஎக்ஸ் ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிளியராக இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல்லிஷாகவும் சொல்லியிருக்கோம். அப்போ கோல்டு வந்து ஃபால் ஆகும்போது டிஎக்ஸ் வந்து மேலே போகணும். ஸோ அப்போ டிஎக்ஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இதே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக தான் யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர, ஒரு இது கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ ஓவராலாக டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அதோட பேரலல் சேனல் ட்ரா பண்ணிடலாம். ஹையாக பார்த்தோம் அப்படின்னா 106ல் இருக்குது. ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு இடையில நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிளியரா 102.759ல இருக்கு. மார்க்கெட் அந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதன் அடுத்த டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 100.88. ஸோ இது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் இது, சப்போர்ட் ஜோன். ஸோ ஹையாக பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்கிறது நம்மளோட 103 அப்படிங்கிறது அடுத்தபடி ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் கிளியராக ஒரு ஷார்ட் தான் ஃபால் தான் ஆகும். இங்கேருந்து டைரெக்டாக ஃபால் ஆகாது. ஸோ 102.600 வந்துட்டு ஒரு ஃபால் ஆகும். இங்கேருந்து ஒரு ஃபால். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து 103ல வச்சுருப்போம். அப்போது மார்க்கெட் என்ன ரீசனால ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து விழுந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. அதை கிளியராக மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு டே டைம் ஃப்ரேமில். ஸோ மார்க்கெட் என்ன ஆகும், பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. 102 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ஓவராலாக மார்க்கெட் பிரேக் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆகும். இவ்வளோ தான் அடுத்த வாரத்தில் டிஎக்ஸோட மூமெண்ட். அட் த சேம் டைம் நமக்கு ட்ரெண்டுமே ஓவராலாக நல்லா செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு மேலே ரீடெஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், கோல்டு எங்கே போகும், கொஞ்சம் கீழே வரும். எங்கே நம்ம ட்ரா பண்ண ஜோனா 2480 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் ஆகும்போது கோல்டு வந்து ஒரு நல்லா ஒரு புல்லிஷ் ஆகி 2550 அப்படிங்கிற ஜோனுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து கோரிலேட் பண்ணி பார்த்துட்டோம். என்னென்ன ரீசனால் பை ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். என்னென்ன ரீசனால் செல் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அப்கமிங் டேஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே ரொம்பவே தெளிவாக இப்போ பார்த்துடலாம். நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி போனீங்க அப்படின்னா என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். அண்ட் தென் 15ஆம் தேதி முடிஞ்சிச்சு. சாட்டர்டே, சண்டே லீவு. மண்டே எந்த நியூஸஸுமே இல்லை. அண்ட் தென் இருக்குது எஃப்ஓஎம்சி ஸ்பீச்சஸ் இருக்குது, இம்பேக்ட் இருக்கும், வெனஸ்டே நியூஸஸ் இருக்குது, தேர்ஸ்டே நியூஸஸ் இருக்குது, ஃப்ரைடே இருக்குது. ஸோ ஓவரால் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லுமே நமக்கு வந்து நியூஸஸ் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ போத் பை அண்ட் செல்லும் இருக்குது. அண்ட் தென் இதில் எங்கெங்கே பை பண்ணணும், எங்கெங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, மார்க்கெட் வேரியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்ட்லி என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட விஐபி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்னல்ஸும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸில், அடுத்த ஒரு ட்ரேடிங் சிக்னல்ஸில் உங்களே சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.